சக்கராதிபதிகளாக உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களெல்லாம் கப்பம் கட்டக்கூடியவர்களாக நினைத்து அலட்சியப்படுத்துகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் தமிழாசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? குஜராத்தில் தமிழாசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? பீகாரில் தமிழாசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? கடைஞ்செடுத்த ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய்யர் இன்றைக்கு முழுக்க முழுக்க ஏதோதோ யாரையாரையோ பிடித்து குறுக்கு வழியிலே ஒரு பக்கத்தில் ஆளுநர் மூலமாக ஒரு போட்டி அரசாங்கத்தை கொண்டு அந்த போட்டி அரசாங்கத்தை நடத்தலாம் என்ற ஒரு முயற்சி, இன்னொரு பக்கத்தில் நிதியை தர வேண்டிய நிதியை கூட தராத நிதி மறுத்தல், இன்னொரு பக்கத்தில் தேவையான போது மிக முக்கியமாக பேரிடர் போன்ற இடங்களுக்கு கூட ஒரு காசை கூட கொடுக்காத அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடிய நிலை. இன்னும் சில நேரங்களிலே பல வாய்ப்புகளை குறுக்கே விட்டு அதை எதையெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவு தகராறுகளை அவர்கள் நளினமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டு மண் என்பது ஒரு ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இன பண்பாட்டு படையெடுப்பு எதிர்க்கின்ற பெரியார் மண். 1926 தந்தை பெரியார் அவர்கள் இந்தியன் ரகசியம் என்று எழுதினார். அதில் தெளிவாக சொன்னார், இந்தியை கொண்டு வருவது திணிப்பது என்று வருவதுடைய நோக்கமே வடக்கே இருந்து அவருடைய நோக்கம் முழுக்க முழுக்க சமஸ்கிருத கலாச்சாரம் ஆரிய கலாச்சாரத்தை உருவாக்குவதுதான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தார்கள். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் அவர்களுடைய அதிகாரங்களை பறிக்கக்கூடாது. எல்லா மாநிலங்களுக்கும் இணைந்ததுதான் ஒன்றிய அரசு. அதை உணராமல் அவர்கள் ஏதோ பெரிய சக்கராதிபதிகளாக உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களெல்லாம் கப்பம் கட்டக்கூடியவர்களாக நினைத்து அலட்சியப்படுத்துகிறார்கள் என்பதை அவர் மிக தெளிவாக சொன்னார். அதே போல தொகுதிகளை குறைத்து நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் தென்னாட்டிலிருந்து போனவர்கள் வேகமாக எல்லா செய்திகளையும் கேட்கிறார்கள் சொன்ன உடனே இந்த குரலே கேட்கக்கூடாது. அதற்கு என்ன வழி என்றால் ஏதோ ஒரு சாக்கை சொல்லி அதிகமான அளவிற்கு மக்கள் தொகை கணக்கை எடுத்து நாங்கள் வைக்கிறோம் சொன்னார்கள். ஒன்று தெளிவாக சொல்லலாம், என்னவென்று சொன்னால் நல்ல படிக்கக்கூடிய மாணவனை உற்சாகப்படுத்துவதுதான் ஆசிரியருடைய வேலை, தலைமை ஆசிரியருடைய ஒத்துழைப்பு. ஆனால் நன்றாக படித்தால் உனக்கு தண்டனை என்று சொல்வதைப் போல சிறந்த மருத்துவ ஆளுமை, சிறப்பான எல்லா துறைகளிலும் கல்வித்துறையில் ஆளுமை, இதெல்லாம் வந்தால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் அதற்காக ஒரு பக்கத்தில் நீட் தேர்வு, இன்னொரு பக்கத்தில் நெக்ஸ்ட் தேர்வு, புதிய கல்விக் கொள்கை என்ற பெயராலே பழைய மனுதர்ம திட்டத்தை, குலதர்ம திட்டத்தை, விஸ்வகர்மா திட்டத்தை இப்படியெல்லாம் கொண்டு வந்து அழிக்கிற நேரத்தில் இதற்காக முதல் குரல் வேகமான போர்க்குரல் கிளம்புவது தமிழ்நாட்டிலே பெரியார் மண்ணிலே இருந்தார். மொழி கொள்கையினால தமிழக மாணவர்கள் வெளி மாநிலத்தில் வேலை வாய்ப்பை இழக்கின்றது அப்படின்னு ஆளுநர் சொல்றாங்க. வெளி மாநிலத்தில் எங்கே போய் வந்தார்கள்? பூராமே அமெரிக்காவுக்கு போன பிள்ளைகள் கூட நம்ம இருமொழி கொள்கை படிச்சுட்டு போனவங்க தான். அது மட்டும் இல்லை, ஏவுகணை விட்டு ராக்கெட்டில் போய் மிகப்பெரிய அளவுக்கு சந்திராயன்லேயே நிலவுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு செய்த பிள்ளைகள்லாம் இருமொழி படித்த பிள்ளைகள் தான். ஆகவே இருமொழியினால தான் அவர்கள் வந்திருக்கிறார்களே தவிர மும்மொழி படிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ரெண்டாவது, மும்மொழி திட்டங்கிறதே ஒரு மோசடியான திட்டம். என்னன்னா, எல்லா மாநிலங்களிலும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் மும்மொழி ஏற்பாடு செய்திருக்கிறார்களா? எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் என்று தாய்மொழி தான் ரொம்ப முக்கியம் என்று அமைச்சர் பேசுகிறாரு. அவர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லட்டும். அவரை நேரடியான கேள்வி என்று சொன்னால், எங்காவது எத்தனை மாநிலங்கள் இருக்கின்றன, எந்தெந்த மாநிலங்களிலே நீங்கள் எவ்வளவு பிறமொழி ஆசிரியர்களுக்கு நியமனம் செய்திருக்கிறீர்கள்? எங்கே எல்லா மொழிகள் அரசியல் சட்டத்தில் 22 மொழிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன, எதுவும் தேசிய மொழி என்று அறிவிக்கப்படலை. இந்த 22 மொழியிலும் எந்த மொழி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இந்தி தான் இல்லை நாங்கள் திணிக்கலேன்னு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி திசை திருப்புகிறார்கள. அப்படியானா மாணவர்கள் படிக்கிற தயாராக இருந்தால் உத்தரப்பிரதேசத்தில் தமிழாசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? குஜராத்தில் தமிழாசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அதே மாதிரி மற்ற பீகாரில் தமிழாசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? பீகாரில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கே படிக்கணும்னா உடனே பண்ண முடியுமா? ஆகவே நான் கடைஞ்செடுத்த ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய்யர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.